மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பரபரப்பான சூழலில் ஒரு மனிதரால் எல்லா கோவில்களுக்கும் சென்று பார்த்து வர இயலாது. அதனால்தான் நாள்தோறும் ஒரு திருக்கோவிலை காண்பதற்காகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எத்தனையோ சிவத்தலங்கள், எல்லாவற்றிற்கும் சிறப்புண்டு. திருஞான சம்பந்த பெருமானின் வினை தீர்க்கும் திருப்பதிகம் அருளப்பட்ட திருக்கோவிலே இந்த திருமாகரல். இங்குள்ள திரிபுவன நாயகி உடனாகிய திருமாகரல் பெருமான் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து எயிர்கோட்டத்து மாக்கரல் நாட்டு மாக்கரல் என்று கல்வெட்டுக்களில் குறிக்கப்பெறும் சிறப்புடைய பழமையான ஊரே இந்த திருமாக்கரல். காஞ்சிபுரத்தில் இருந்து உத்திரமேரூர் செல்லும் சாலையில் மாக்கரல் என்னும் இடத்தில் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது இந்த திரிபுவன நாயகி உடனுரை திருமாக்கரலீஸ்வரர் திருக்கோயில். முத்திப்பேற்றை அருளும் சிறந்த திருத்தலமாக விளங்கும் திருமாக்கரலில் மும்மூர்த்திகளாலும் அறிய இயலாத சிவபெருமான் சுயம்புலிங்கமாய் எழுந்தருளியிருக்கிறார். இந்த ஈஸ்வரனுக்கு பிரமனுக்கு அருளி உலகங்களை நிலைநிறுத்தியதால் நிலையிட்ட நாதர் என்றும், தேவர்கள் முதலான எல்லோருக்கும் அடைக்கலம் தந்து முப்புறங்களை அழித்ததால் அடைக்கலம் காத்த நாதர் என்றும், திரிபுராந்தகராக திருமாலாகிய விடைமேல் எழுந்தருளி ஆபத்திலிருந்து அனைவரையும் காத்ததால் ஆபத்தில் காத்தவர் என்றும், மாகு எனப்படும் பாசப்பிணி பருத்து சிவ வழிபாட்டுணர்வை ஊட்டி அருளுவதால் திருமாகரலான் என்றும் பல திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இங்கே எழுந்தருளியிருக்கும் அம்மை திரிபுவன நாயகி என்று போற்றப்படுகிறார். 70 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கும் இத்திருக்கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் 7 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு திகழ்கிறது. விநாயகர், பலிபீடம், கொடிமரம், நந்தி, அடுத்து 4 கால் மண்டபம், அலங்கார மண்டபம், வாகன மண்டபம் என்றிருக்கும் இத்திருக்கோயிலின் தலமரம் எலுமிச்சை மரமாகும்.
1300 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனுக்கு தங்கமயமான உடும்பு ரூபத்தில் காட்சி கொடுத்தாருங்க. சுவாமி உடும்பின் வால் பகுதியாக காட்சி அளிக்கிறார். ராஜாவால் விடப்பட்ட அம்புப்பட்ட இடத்துல தழும்பாக இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதுனாலே வினை தீர்க்கும் பதிகம் தேவாரம். அதை படித்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகளுக்கு முக்கியத்துவம் மற்றுமுள்ள அனைத்து வினைப்பயன்களும் உடனே தீரும் என்பது திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம். ஸ்தல விருட்சம் எலுமிச்சை மரம், ஸ்தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம், ஸ்தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர். இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இத்திருக்கோவிலின் இறைவனுக்கு நிலையிட்டநாதர், அடைக்கலம் காத்தநாதர், ஆபத் சகாயர், ஆபத்தில் காத்தவர் என 12 திருப்பெயர்களும் வரலாற்றின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. தெற்கு நோக்கிய நிலையில் அம்பாள் திரிபுவன நாயகி அருட்கோலத்தில் நின்ற நிலையில் கருணை காட்சி அளிக்கிறார். ராஜேந்திர சோழனுக்கு இறைவன் பொன்னிற உடும்பாக தோன்றி அவன் துரத்த புற்றில் ஓடி மறைந்து பின் சிவலிங்கமாக காட்சியளித்த திருமேனிதான் இங்கே மூலவராக சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறது. லிங்கத்தை சுற்றி உள்ள ஆவுடையார்தான் மன்னனால் கட்டப்பட்டது. மாகரம் என்ற வடமொழிக்கு உடும்பு என்று பொருள். எனவேதான் இத்திருத்தலத்து இறைவர் உடும்பீசர் என்று அழைக்கப்படுகிறார். பிள்ளைப்பேறு வேண்டுவோர் இத்திருக்கோயில் அங்க பிரதட்சணம் செய்யும் வழக்கம் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது. முருகப்பெருமான் யானை வாகனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் இந்த திருக்கோயிலில் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானின் மிக பழமையான திருக்கோலம் இது என்பதிலிருந்தே இந்த திருக்கோயிலின் பழமையும் பெருமையும் தெரிய வருகிறது. திருமாகரல் என்னும் இந்த ஊரில் அருள் பெற்றதன் நினைவாக பிரம்மன் ஒரு அதிசய பலாமரத்தை நட்டான். அவற்றில் நாளும் 3 பழங்கள் வந்தன. ஒன்று கையிலைநாதருக்கும், ஒன்று உடும்பீசருக்கும், இன்னொன்று பிள்ளை கூத்தனுக்கும் படைக்கப்பட்டு வந்தன. 3வது பழம் பிள்ளை வழிபாட்டுக்கு பின் ராசேந்திர சோழனுக்கு பிரசாதமாக தரப்பட்டது. அறியாமல் அடியார்கள் பலாமரத்தை தீயிட்டுவிட மன்னனுக்கு பிரசாதம் தடைபட மன்னனும் தவறு செய்தவர்களை நாடு கடத்தினான். நாடு கடத்தப்பட்ட ஊர் இன்றும் திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் இடையே விடிமாக்கரல் என்று அழைக்கப்படுகிறது.
சுவாமியினுடைய விமானம் கஜபிருஷ்ட விமானம், அதாவது யானையினுடைய பின் பகுதியாக இருக்குங்க. மாசி மாதம் மகம் நட்சத்திரம் தீர்த்தவாரி, மகத்துக்கு முன்னாடி 10 நாள் பிரம்மோற்சவம் திருவிழா. அகஸ்தியர் பூஜை பண்ணதுனாலே அகத்தீஸ்வரர். அடைக்கலம் தந்தநாதர் என்பது பரிகார ஸ்தலம். சுவாமியை அனைவரும் பார்க்கணும். பரிகார ஸ்தலம் என்பது சுவாமியும் அம்பாளுக்கும் பைரவருக்கும் முக்கியத்துவம். பைரவர் அர்த்தநாரி பைரவர். இங்கே விசேஷமாக முருகன் யானை மீது அமர்ந்திருக்கிற கோலம். அவர் திருப்பரங்குன்றத்திலிருந்து இங்கே மாகரன்ற அசுரனை வதம் பண்ணதுனாலே திருமாகரல் என்பது ஊருக்கு பேருங்க. ஆகையினாலே ஆறுமுக சுவாமி இங்கே வரைக்கப்படுத்திருக்கிறார். திருமாகரலீஸ்வரர் என்பது சமஸ்கிருதாக்கம், தமிழாக்கம் உடும்பீஸ். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ள இத்திருக்கோயிலுக்கு திருஞான சம்பந்தரின் வினை தீர்க்கும் பதிகம் கிடைத்துள்ளது. விங்கு விளை களனிமிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல், அரவம் மங்குலோடு நீழ்கொடிகள் மாடமலி நீடு பொழில் மாக்கரலுளான், கொங்குவிரி கொன்றையோடு கங்கை வளர் திங்களணி செஞ்சடையினான், செங்கண் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே என்ற சம்பந்தர் வாக்கிற்கு ஏற்ப வினைதீரும் என்பது உண்மை. வாக்கிற்கு அருணகிரிநாதர் என்பது ஆன்றோர் வாக்கு. திருப்புகழின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலாக, ஒவ்வொரு வரியும் இசையாக, ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது. அந்த வகையில் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் திருமுருகப் பெருமானை நோக்கி அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய தொந்தி சரிய எனும் பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம். திருச்செந்தூரில் அலையே கரை பொருத என்று ஏன் சொன்னார்? திருச்செந்தூரில் அந்த கடலுக்கு என்ன விசேஷம்? அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது பாடலை முழுமையாக பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்தை பார்ப்போம். பாடலின் தொடக்கம் தொந்தி சரிய. தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் கசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிண்கின முன்முறையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடு படு சேவியாகி வந்த பிணையும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெய்யுரு வேதனையும் இளமைந்தர் உடமை கடனேதென முடுக தூயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலில் மிசை வர வேணும். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயில்
சிந்தை மகிழும் மருகா கூறவரிள வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் மருகா கூறவரிள வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடும் அடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே. திருச்செந்தூரில் கடல் எல்லா இடங்களிலும் நாம் பார்த்திருப்போம். திருச்செந்தூரில் ஒரு விசேஷம் உண்டு. அந்த இடத்தில் மட்டும் வெகு வேகமாக வரக்கூடிய அலைகள் அங்கே அந்த முருகப்பெருமானுடைய அந்த திருச்சன்னதியை நெருங்கும் பொழுது தங்கள் வலுவிழந்து பலமிழந்து அப்படி அப்படி சத்தம் போடாம என்ன சத்தம் போட்டு சொன்னா அலை வர்ற சத்தம் கேட்டு விடுமாம். அவ்வளவு மென்மையாக வந்துவிட்டு அப்படியே போய்விடும். இன்றும் நாளையும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீர்கள். கடல் பொங்கி சுனாமி என்கின்ற பெயரில் எங்கெல்லாம் ஊருக்குள்ளேயே நுழைந்தது. அப்படி இருக்கும் பொழுது திருச்செந்தூரில் அவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் என்ன ஆயிற்று? அந்த இடத்தில் மட்டும் கடல் அலைகள் உள்ளே போய்விட்டனவாம். ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் தூரம். எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீர்கள். ஆதிசங்கரர் அவருடைய சுப்பிரமணிய புஜங்கம் என்ற நூலில் சொல்லும் பொழுது, ஏ முருகப்பெருமானே, இந்த திருச்செந்திலில் என் திருவடிகளில் வந்து விழுந்து வணங்கும் என் அடியார்களுக்கு பிறவி அந்த அலைகள் மாதிரி துயரம் வந்து கொண்டிருக்கின்றனல்லவா, அவைகள் இல்லாமல் போகும் என்பதற்காகவே இங்கு நின்று அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாயே என்று ஆதிசங்கரர் சொன்னார். அதைத்தான் இங்கே அலையே கரை பொருத செந்தில் நகரிலினிதே மருவி வளர் என்று அருணகிரிநாத சுவாமிகளும் சொன்னார். பாடலின் தொடக்கம் தொந்தி சரிய என்கின்றது. என்ன வார்த்தைகள், என்ன வார்த்தைகள்! உண்மையிலேயே தமிழர்களான நாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் இவற்றையெல்லாம் உணர்ந்தால். சரியக்கூடியது இந்த உடம்பு, அதனால் இதை சரீரம் என்றார்கள். உடும்பு போல் நம்மை இது பற்றி கொண்டிருக்கின்றது, அதனால் இதற்கு உடம்பு என்ற பெயர். அதுவும் நம்மை பற்றி கொண்டிருக்கின்றது, நாமும் உடம்பை உடும்பு போல பற்றி கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக உடம்பு என்பது பெயர். இது தகிக்கப்படுவது, அதாவது எரியூட்டப்படுவது, அதனால் இதற்கு தேகம் என்று ஒரு பெயர் உண்டு. என்ன என்ன வார்த்தைகள், என்ன என்ன பொருட்களை! தொந்தி சரிகின்றது. அப்படி அப்படி ஆண்களே பார்த்தால் பல பேர்கள் எந்த நேரமும் நிறமாதமாக இருப்பார்கள். தொந்தி சரிய, சரி இதுதான் பரவாயில்லை, ஏதாவது நம்ம உடல் பயிற்சி இது சென்று இதை கரைத்து கொண்டு விடலாம். ஆனால் மயிரே வெளிர, என்ன என்ன வாக்கு, என்ன வாக்கு! இந்த உலகத்தில் எங்கேயாவது நம் வீட்டு வாயிலில் கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, அதோ பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, அங்கே கருப்பு நிற காக்கைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அது என்னவோ தெரியல ஐயா, எங்கள் வீட்டு பக்கம் ஒரு காக்காய்க்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. மெல்ல அதுக்கு மேல் முடியெல்லாம் வெள்ளையாக நரைச்சிக்கிட்டு வருது. ஒரு காக்கா சொல்கிறோமா? எங்கேயாவது ஒரு பன்றி எந்த விலங்கினங்களுக்காவது அல்லது வேறு எந்த ஜீவராசிக்காவது இறைவன் அந்த நரையை கொடுத்திருக்கின்றானா? முடி வெளுத்து போய்விட்டது. மயிரே வெளிர, வெளுத்த உடனே அதுக்கு ஒரு சாயம் பூசி விடுகின்றோம். இதழ் தந்தம் அசைய, பல் அதுவும் நிறை தந்தம் அசைய என்கின்றார். 32 பற்கள் ஆழ்ந்து நன்றாக பிடித்து கொண்டிருக்கின்றன. அந்த பற்களும் அப்படியே ஆடி போய் விழுந்து விட்டனவாம். அருணகிரிநாத சுவாமிகள் இதை சொல்லி இந்த பாடலில் உடல் கூற்று வண்ணம் என்று பட்டினத்தார் எழுதியதை மட்டுமல்ல, இன்றைய மருத்துவ நூல்களும் சொல்லக்கூடியதை நமக்கு நினைவூட்டி அறிவுறுத்துகின்றார். என்ன அந்த மாபெரும் தகவல்கள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆறுமுகவள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான செல்வங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.